சொல்லியிருக்காரு. இப்ப என்ன சொல்றாரு பாத்தீங்களா, ஹதீஸ்ல இருக்குது, ஆனால் அதுக்கு அந்த அர்த்தம் இல்ல. அதான் நாங்க முந்தின விவாதத்தில் சொன்னார், அது உண்மை. இதுக்கு முந்தைய உருவம் உண்டாங்கிற தலைப்புல இதே ஹதீஸை எடுத்து வைத்து இதற்கு இந்த அர்த்தம் இல்லை. எந்த அர்த்தம் இல்ல? கையா மாறிடுவேன் என்றால் கையா மாறுவன் அர்த்தம் கிடையாது, கண்ணா மாற வேண்டாம் கண்ணா மாறுவன் அர்த்தம் கிடையாது. அப்படி சொன்னா ஈமானுக்கு ஆபத்து ஏற்பட்டுரும் அப்படின்னு சொல்லிவிட்டு எதுல ஈமானுக்கு ஆபத்து ஏற்படும் அதை பொதுமக்கள்கிட்ட சொல்லி இருக்கிறார். இது ஹதீஸுக்கு விளக்கத்தை இப்ப சொன்ன மாதிரி அதுல சொல்லல. இந்த நான் போட்டு காட்ட கிளிப்பிங்கள் என்ன சொல்றாருன்னு கேட்டா, கையாத்தான் மாறிடுமா, அந்த அந்தஸ்து வந்து விட்டு அந்த பவர் வந்துருச்சு, அதான் அதுக்கு அர்த்தம். நீங்க கேளுங்க, அல்லாதான் அவங்க, அல்லாதான் அவுளியா, அவுளியாதான் அல்லா என்கிற அளவுக்கு பேசிவிட்டு அதுக்கு இப்ப ஆதாரம் கேட்போங்கிறதுக்காக வேண்டி இல்லையே அது ஹதீஸ்ல உள்ளது, அதுக்கு அந்த அர்த்தமே இல்லையே. அப்ப பொதுமக்களுக்கு ஒரு அர்த்தம், எங்களுக்கு ஒரு அர்த்தமா? பொதுமக்கள் மத்தியில் போய் பேசுறது ஒரு அந்த ஹதீஸுக்கு ஒரு விளக்கம் கொடுப்பீங்க, அதுக்கு நேர் மாற்றமா எங்கள்கிட்ட வந்து கொடுப்பீங்களா? இப்ப நல்லா தெரிகிறது, அதாவது இவங்க அப்பட்டமா சிறுக்கு வைத்துக் கொண்டு அந்த சிறுக்கை நியாயப்படுத்துவதற்காக வேண்டி சில திரைகளை போட பார்க்கிறாங்க. அந்த திரை போட்டு உங்களுக்கு மறைக்க முடியாது, உங்களுக்கு நியாயப்படுத்த முடியல இந்த இடத்துல. அது அந்த ஆயத்துக்கு அந்த ஹதீஸுக்கு அந்த அர்த்தம் இல்ல, நான் சொன்னது தப்பு தான், நான் இந்த கிளிப்பிங்களை சொன்னது தப்புன்னு மறுக்கிறாங்க. இதுல சொல்லி இருக்கிறாங்களே பவர்லாம் வரல, பவர் வந்துருச்சு வாதம், பவர் வரல, அந்தஸ்து வந்துருச்சு இங்க வாதம், அந்தஸ்துலாம் வரல, அது வேற இது வேற தான். நாங்க முதல் விவாதத்தில் சொன்னமே, அது சொன்ன கிளிப்பி நாங்க வச்சிருக்கிறோம், அதை சொல்லியிருக்காங்க, நாங்க எடுத்து போட்டு விட்டுருப்போம், அவங்களே சொல்லிட்டாங்க. முந்தின விவாதத்திலே ஈமானுக்கு ஆபத்து என்று அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க இந்த அர்த்தம் தப்புங்கிறத. அப்ப என்னன்னு கேட்டா, இதில் உங்களுக்கு ஒரு தெளிவற்ற நிலையில ஒவ்வொரு கேள்விக்கு வரும்போது அதுக்கு தகுந்தவாறு மாறிக்கொள்வது, சபையை பார்ப்பது, இந்த சபையில் இப்படி சொன்னதான் ஈடுபடும் அது மாதிரி சொல்லிக்கிறது, வேற ஒரு சபையில் இப்படி சொன்னா மாட்டிக்கிறோம் வேற மாதிரி சொல்வது. அப்ப சபைக்கு தகுந்தவாறு மாறிக்கொள்கிறார்கள் என்பதை இப்ப இந்த கிளிப்பிங்க மறுத்ததன் மூலமாக அவங்க நிரூபித்திருக்கிறார்கள். அப்ப மக்களை குழப்புறதுக்காக வேண்டி, வழிகெடுப்பதற்காக வேண்டி இந்த போர்வையை போத்துகிறார்கள். நல்லா விளங்குகிறது, நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து என்னன்னு கேட்டா, அல்லாஹ்வால் வழங்கப்பட்டுருச்சு. என்ன வழங்கப்பட்டுருச்சு? எல்லாத்தையும் கேட்கக்கூடிய பார்க்கக்கூடிய தன்மை அல்லாஹ்வால் வழங்கப்பட்டுருச்சு என்று அவங்க ஆர்குமெண்ட் பண்றாங்க. வழங்கப்பட்டுருச்சுன்னு சொல்லும் பொழுது ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு நம்ம கேட்கிறோம். அவங்க என்ன வித்தியாசம் சொல்றாங்க? அல்லாஹ்வுக்கு எல்லை கிடையாது, இவங்க எல்லாம் எல்லை உண்டு அப்படிங்கிறாங்க. அதுக்கு வித்தியாசம் என்னவா? ரெண்டு வித்தியாசமா. ஒன்னு அல்லாஹ் சுயமா கேட்கிறான், இவங்க அல்லாஹ்ட்ட இருந்து வாங்கி கேட்கிறாங்க, அல்லாஹ் கொடுத்து அதன் அடிப்படையில் கேட்கிறாங்க, இது ஒரு வித்தியாசம். இன்னொரு வித்தியாசம் என்னன்னு கேட்டா, அல்லாஹ் எல்லை இல்லாம கேட்கிறான், இவங்க ஒரு எல்லைக்கு உட்பட்டு கேட்கிறாங்க, இதுதான் வித்தியாசம். எல்லை என்னன்னு கேட்டோம். எல்லை என்னன்னு கேட்டா, பூமியில் உள்ள அத்தனை பேரும் கேட்டா அது ஒரு எல்லை தானே. அவங்க என்ன சொல்ல வர்றாங்க? பூமியில் உள்ள அத்தனை பேர் கேட்டாலும் அவுலியா கேட்பார்கள், இறந்து போனவர்கள் கேட்பார்கள், அதான் அது கூட எல்லை. அப்ப அல்லாஹ் என்னத்தை கேட்பான்? அல்லாஹ் என்னத்தை கேட்பான்? பூமிக்கு வெளியே உள்ள மலக்குகளுடைய இதை மட்டும் கேட்பான் போல இருக்கு அவங்க வாதப்படி. இப்ப நம்ம என்ன கேட்கிறோம்? நீங்க இது எல்லைன்னு சொல்றீங்க, இல்ல சொல்லலாம், நீங்க ஒரு எல்லை இருந்தா சொல்லிட்டு போங்க, பிரச்சனை இல்ல. இந்த பூமியில உள்ள அளவுக்கு கேட்பார்கள் தான் எல்லைங்கிறதுக்கு என்ன ஆதாரம்? எல்லைன்னு ஒரு லிமிட்டை சொன்னீங்க என்று சொன்னா அது நீங்க உங்களுக்கு யார் இந்த அதிகாரத்தை கொடுத்தது? நீங்க தான் சொல்றீங்க எல்லை இல்லைங்கிறீங்க. எல்லை என்ன? அனைத்தையும் கேட்க மாட்டாங்க, ஆனா பூமியில உள்ள அத்தனை பேரையும் கேட்பாங்க, அதான் எல்லை. அல்லாஹ் எல்லை இல்லாம கேட்பான், இறந்து போனவர்கள் பூமியில் உள்ள அத்தனை பேருடையதையும் கேட்பார்கள். சிறுக்குதான் அது அப்படி சொல்றாங்களாம், இல்லைன்னு நாங்க போட்டோம்ல. இப்ப நாம என்ன கேட்கிறோம்? இந்த பூமியில உள்ள அத்தனை பேரும் கேட்பார்கள் தான் இல்ல என்று எதிலிருந்து எடுத்தீர்கள்? அந்த கருத்தை தந்த குர்ஆன் வசனம் எது? அந்த கருத்தை தந்த ஹதீஸ் எது? ஒவ்வொருத்தருக்கும் அந்த எல்லை பூமி வரைக்கும் உள்ள அளவு கொடுக்கப்பட்டிருக்குன்னு யாரெல்லாம் இறைநேசர்கள் நீங்க அழைக்கிறீர்களோ அவங்களுக்கெல்லாம் அது கொடுக்கப்பட்டதுக்கு ஆதாரம் என்ன? குறிப்பிட்ட ஆளுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஆளையாவது சொன்ன அந்த ஆள்கிட்டையாவது கேட்பாங்க. நீங்க பொத்தாமதோ சொன்னீங்கன்னா யார்கிட்ட வேணாலும் போய் கேட்டுருவாங்க. அப்ப நீங்க என்ன செய்யணும்? யாருக்கெல்லாம் அல்லாஹ் இது மாதிரி கொடுத்திருக்கிறாங்கிற ஒரு லிஸ்டுக்கு நீங்க ஆதாரம் காட்டணும். அதுலயும் இந்த பூமியில உள்ள அத்தனையும் கேட்பார்கள் என்பது அவுலியாக்களுக்கு எல்லை, அதுக்கு மேல கேட்பான் என்பது அல்லாஹ்வுடைய எல்லையற்ற தன்மை என்று சொல்வீர்களேயானால் அப்ப அதுக்கு ஆதாரம் காட்டணுமா இல்லையா? எல்லைன்னு நீங்களாக சொல்லிக்கிட்டா அப்படி இல்லையாவும். அப்ப உங்களுக்கு இந்த அதிகாரத்தை யாரு கொடுத்தா? நீங்க எடுக்கக்கூடாது, ஆதாரத்தை கொண்டுதான் முடிவு எடுக்க வேண்டும். ஆதாரத்தை காட்டி என்ன செய்யணும்? இந்த அருக்கு எல்லை, நான் ஏன் பூமியில் உள்ள அத்தனை பேர் கேட்பார்கள் சொன்னேன் தெரியுமா? இந்த இருக்கிறது, இந்த பாருங்க பூமியில் உள்ள அத்தனை பேருடைய இதை கேட்பார்கள் என்று அல்லாஹ்வே சொல்லிவிட்டான்.
அல்லாஹ்வுடைய ரசூலே சொல்லிவிட்டார்கள். என்ன செய்யணும் நீங்க? ஆதாரத்தை கொண்டு அந்த எல்லையை நிறுவனமே தவிர உங்க இஷ்டப்படி மனோ இச்சையை கடவுளாக்கி கொள்ளக்கூடாது. அபரைத்த மணித்தகத இலாவு ஹவாகுன்னு இருக்குல்ல, மனோ இச்சையை கடவுளாக்கி கொண்டு நீங்களா நினைச்சா பூமியை இல்லம்பீங்க, நீங்களா நினைச்சா ஒரு மொழியை இல்லம்பீங்க. அப்ப எல்லையை தீர்மானிக்க நீங்க யாரு? ஆதாரத்தை அள்ளி போடுங்க. இதான் எல்லை, இந்த இருக்க ஆதாரம். இந்த மொழியை கேட்பார்கள், இதான் ஆதாரம் என்று நீங்க என்ன செய்யணும்? பூமி தான் எல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. எல்லை வரைக்கும் சொல்லாம இருந்தாங்க, இப்ப என்ன சொல்லிட்டாங்க? எல்லைய அல்லாஹ் கேட்பான் என்றால் அந்த எல்லை இல்லாமல் கேட்பான். இந்த செத்து போன ஆளுக்கு கேட்பாங்கன்னு சொன்னா அவங்க பூமியில உள்ள அத்தனை கேட்பாரு, அது ஒரு எல்லை தானே. பூமியில் உள்ள அத்தனை பேருடைய கேட்பார்கள், அது ஒரு எல்லைக்கு வந்துருச்சுன்னு சொல்றாங்க. இதுதான் எல்லையா இருந்தால் இந்த எல்லையை எங்க இருந்து கண்டுபிடிச்சீங்க? இந்த எல்லைக்கு உரிய ஆதாரம் எது? நீங்களா மனோ இச்சைப்படி கண்டுபிடித்தால் நீங்க மனோ இச்சையை கடவுளாக்கி இன்னொரு சிறுக்கு செய்த ஒரு குற்றத்துக்கு என்ன செய்றீங்க? ஆளாவுறீங்க. ஆதாரம் இல்லாமல் செஞ்சீங்கன்னா இடத்துக்கு தகுந்த மாதிரி சந்தர்ப்பவாதம்ங்கிற ஒரு லிஸ்ட்லையும் சேர்ந்துருவீங்க. அதனால இந்த எல்லை இப்ப சொன்னாங்க இல்லையா, ஒரு எல்லை, அந்த எல்லைக்கு அவங்க ஆதாரம் காட்டணும். பூமியில் உள்ள அத்தனை பேரையும் இதையும் அவுலியாக்கள் இறந்து போனவர்கள் கேட்பார்கள், இன்னன்னார் கேட்பார்கள், அல்ல அனைவருமே கேட்பார்கள். எதை சொன்னாலும் அதுக்குரிய ஆதாரத்தை கொடுக்க வேண்டும். ஆதாரம் இல்லாம நீங்க எல்லை வகுத்தீங்கன்னு சொன்னா அது நீங்க வகுக்கிறீங்களே தவிர அது மார்க்க வகுத்த எல்லை கிடையாது. அப்ப திரையை போட்டு மறைக்க பாக்குறீங்க, சிறுக்கை மறைப்பதற்காக வேண்டி இந்த திரையை போட்டுக்கிறீர்கள் என்றுதான் என்ன செய்யணும், அதுக்கு விளக்கம் சொல்ல முடியும். அடுத்ததாக சிறுக்கு என்றார்கள், சொன்னவர்கள் நிலைநாட்டணுமா இல்லையா அப்படின்னு கேட்கிறாங்க. நம்ம சிறுக்குன்னு சொல்லிட்டோமா, நிலைநாட்டலையா? அழகா நிலைநாட்டி இருக்கிறோமே, தெல்ல தெளிவா நிலைநாட்டி இருக்கிறோமே. அவனை போல் எதுவும் இல்லை, 42:11 வசனத்தை சொல்லி காட்டி அவனை போல் எதுவும் இல்லை, அவன் கேட்பவன் பார்ப்பவன் என்று சொல்லி அவன் மாதிரி யாரும் கேட்க முடியாது, அவன் மாதிரி யாரும் பார்க்க முடியாது, அவன் மாதிரி கேட்கிறதாக யாராவது சொன்னால் அந்த லைசக மிஸ்லிஹி செய்வன் என்பதற்கு முரண். அவன் மாதிரி கேட்கிறதா சொன்னா தான் முரண், கேட்பதாக சொன்னால் முரண் இல்லை. இப்போ ஒரு மனிதன் கேட்பானான்னு சொன்னா அவன் கேட்கும்போது சேர்த்து சொல்லுவோம், அவன் மாதிரி கேட்க மாட்டான். ஒரு நேரத்தில் 5 பேரை கூட அவனால கேட்க முடியாது, இல்லை இல்லாமல் அல்லாஹ் கேட்பான். இவன் இன்ன எல்லையில் உட்பட்டு கேட்பான். ஆளுக்கு தகுந்து வித்தியாசப்பட்டாலும் ஒரு எல்லையில் நின்றும், ஆளாளுக்கு அது வித்தியாசப்படுமே தவிர ஒரு எல்லையில நின்றுமா இல்லையா? ஒரு குறிப்பிட்ட தொலைவில் கேட்பான்னு தொலைவை நிர்ணயிக்க இயலாது. ஒருத்தன் சின்ன தொலைவில் கேட்பான், ஒருத்தன் அதிக தொலைவில் கேட்பான். யாரை பத்தி பேசுறோமோ அவனுடைய எல்லை என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம், பெரிய விஷயம் கிடையாது. அவனுக்கு எல்லை இருக்கு நினைச்சுதான் நம்ம கேட்கிறோம். அப்ப மனிதன் கேட்கிறான் என்று, உயிரோடு உள்ளவன் கேட்கிறான் என்னும் போது அதனுடைய எல்லை எல்லாருக்கும் விளங்குகிறது. ஆனால் இறந்தவருக்கு கேட்கலான்னு இறந்தவர்கிட்ட கேட்கலான்னு சொல்லும் பொழுது எல்லை யாருக்கும் விளங்கவில்லை என்பது மட்டுமல்ல, எல்லையே கிடையாது என்று விளங்கி வைத்திருக்கிறார்கள். அதான் பூமியில் உள்ள அத்தனை பேரும் விளங்குவா, அத்தனை பேரும் தான் எல்லைன்னு நீங்க சொல்லுவது காரணம் தான். இப்ப என்ன நாங்க கேட்கிறோம், திருப்பி நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கிறேன்னு, நீங்க பூமியில உள்ள அத்தனை பேரும் கேட்பார்கள் என்பதுதான் அவுலியாக்களுடைய எல்லை. அதுக்கு மேலையும் கேட்பான் என்பது அல்லாஹ்வுடைய எல்லைன்னு நீங்க இலக்க வித்தியாசப்படுத்தி இருக்கிறீர்கள். இதுக்கு ஆதாரம் தரணும். பூமியில உள்ள அத்தனை பூமி எல்லை போட்டீங்களா நீங்க தான். பூமியில உள்ள 600 கோடி பேரோ 800 கோடி பேரோ லட்சம் கோடி பேரோ அது நம்பர் முக்கியம் கிடையாது. அது என்ன நம்பரா இருந்தாலும் சரி இவங்க எல்லாம் அனைத்தையும் கேட்பார்கள். இது ஒரு நேரத்தில் கேட்பார்கள் எதெல்லாம் சொல்லி இருக்கிறீங்களோ அத்தனைக்கும் ஆதாரத்தை கொண்டு நீங்க என்ன செய்யணும், நிறுவனம். அடுத்து போற போக்கில் என்னஞ்சாங்க, முசாபகா சொன்ன கேள்விக்கு பதில் சொல்லன்றாங்க. முசாபகாவில் அவங்க வாதத்தை வைங்கன்னு சொல்லிட்டாங்க. கிறிஸ்தவ கலாச்சாரத்துக்கு போய்விட்டார்கள், கிறிஸ்தவர்களை ஃபாலோ பண்ணுகிறார்கள் சொன்னாங்களே, அதுக்கு அந்த கேட்டோம், அதுக்கு பதில் சொல்ல காணாம். ஒன்னா வாதமா வைக்க வேண்டும், கேள்வியா கெட்டு போயிடக்கூடாது. உங்க வாதத்தை வைத்து என்ன செய்யணும், எங்கள்கிட்ட முசாபகா சம்பந்தமா இது யாருக்கு முசாபகா என்பது ஹதீஸ்ல இப்படி இருக்கிறது, இது இப்படித்தான் நாங்கள் புரிந்திருக்கிறோம், இது சரி, நீங்கள் இப்படி புரிந்திருக்கிறது, இது தவறு, இது கிறிஸ்தவ கலாச்சாரத்துக்கு இந்த மாதிரி யார் சொன்னாலும் அது கிறிஸ்தவ கலாச்சாரத்தில் சேர்ந்தது என்று ஆதாரங்களை காட்டி நீங்க என்ன செய்யணும், முசாபகா சம்பந்தமாக உங்களுடைய வாதத்தை நிறுவனம். ஒவ்வொன்றையும் கேட்போம், நீங்க என்னென்ன சொல்லி கேள்வியாக கேட்டீர்களோ அத்தனையும் நீங்கள் வாதமாக எடுத்து வைக்க சொல்லி கேட்டு அத்தனைக்கு நாங்கள் பதில் சொல்லுவோம். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அடுத்ததாக அன்பானவர்களே, எதிரணியினர் முசாஃபஹா அப்படிங்கிறதுக்கு நீங்க கிறிஸ்தவ கலாச்சாரம் சும்மா சொல்லிட்டு போனா போதுமா, அது எந்த வகையிலங்கிறது உங்க நிலைப்பாடு சொல்லுங்க. நம்ம சொல்லும்போது ஒரு கையில் மட்டும்தான் முசாஃபஹா செய்ய வேண்டும் என்கிற அந்த கிறிஸ்தவ கலாச்சாரத்தை அறிமுகப்படுத்திருக்கீங்க அப்படின்னு சொன்னோம். இப்ப அவங்க என்ன சொல்லணும்,
நாங்க ஒரு கையை மட்டும்தான் செய்யணும் இல்ல, நாங்க 2 கையிலையும் செய்யலாம்னு சொல்றோம், ஒரு கையிலையும் செய்யலாம்னு சொல்றோம். அப்படின்னாக்க பிரச்சனை இல்ல. இல்ல ஒரு கையில